டிசைன் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்றது வந்து ஓகே. நான் டிசைன்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு வந்து எல்லா ஸ்க்ரீன்ஸும் வந்துச்சு. இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஸோட ஒரு ஃப்ளோ பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு டாஸ்க் ஃப்ளோ பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த டாஸ்க் ஃப்ளோவ வச்சு ஒரு டாஸ்க்குக்கு ஒரு ஃப்ளோ பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃப்ளோல ஒரு 10 ஸ்க்ரீனோ, 15 ஸ்க்ரீன்ஸோ வருது அப்படின்னா, ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத கரெக்ட்டா வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணுவோம். ரியல் டைம் யூசர்ஸ ரெக்ரூட் பண்ணி, அந்த யூசர்ஸ் கிட்ட இந்த ஸ்க்ரீன்ஸ குடுத்துட்டு, இன்கேஸ் நீங்க Figmaல பண்றீங்கன்னா, Figmaல புரோடோடைப் பண்ணுவாங்க. கிக்கபிள் புரோடோடைப் பண்ணுவாங்க. அந்த கிக்கபிள் புரோடோடைப்ப ரியல் டைம் யூசர்ஸ் கூட குடுத்து, அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. யூசர்ஸ் வந்து எங்க கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. இதுக்கு வந்து நெறைய டூல்ஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க மேனுவலா பண்றீங்க அப்படின்னா, Figmaவோட புரோடோடைப் லிங்க்க குடுத்துட்டு, அவங்க கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து மேனுவலா பண்ணல, ஆட்டோமேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, நெறைய டூல்ஸ் இருக்கு யூசபிலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு. இந்த யூசபிலிட்டி டெஸ்டிங்ல தான் வந்து ஒரு யூசரோட ஐபால் ட்ராக் பண்ணி, ஹீட் மேப் எங்க இருக்கு? எவ்வளோ நேரம் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க? ஒரு கான்டென்ட் வைக்கிறீங்கன்னா, அந்த கான்டென்ட் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறாங்க? ஏன் அந்த கான்டென்ட் அவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது? எத்தன கிளிக் எடுத்துக்கிறாங்க? கிளிக்ஸ் அதிகமா இருக்கா? உங்களால ஸ்க்ரால் பண்ண முடியுதா? ஸ்க்ரால் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங்ல பண்ணுவாங்க.